சரி, ஆல்கே ஆல்கே வந்து பிளான்ட் கிங்டம்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஆல்கே தான். சரிங்களா? ஆல்கே எங்கெல்லாம் வாழும், எந்தெந்த இடத்துலாம் இருக்கும்? தண்ணியில இருக்கும். மாய்ஸ்ட் ஏரியாஸ்ல இருக்கும். சரியா? கொஞ்சம் சாயல்ல கூட இருக்கும். மழை பெஞ்சதுன்னா அப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா அந்த இடத்துலயும் ஆல்கே வளரும். சரிங்களா? ஆல்கேவோட ஜெனரல் கேரக்டர்ஸ் என்ன பார்த்தோம்? என்ன? போட்டோசிந்தசிஸ் செய்யும், ஒளிச்சேர்க்கை செய்யும். அப்புறம் செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது. செல்லுலோஸ் இருக்கும், எமி செல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்புறம் அகார் இருக்கு, அதெல்லாம் எல்லாமே இருக்கும். வேற வேற என்ன ஆல்கேவுடைய மெயின் கேரக்டர்? ஆல்கேவில் வந்து பிக்மெண்ட் இருக்கும். என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு அதை பொறுத்து டைப் ஆஃப் ஆல்கே வந்து வேரி ஆகும். சரியா? ரெட் ஆல்கேவா, ப்ரௌன் ஆல்கேவா, இப்போ என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு அதை பொறுத்து அது வேரி ஆகும். வேற ஒரு சில ஆல்கே வந்து ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். ரைட். அப்போ ரீப்ரொடக்ஷன்லாம் எப்படி நடக்கும் ஆல்கேவில்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், எல்லா டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் ஆல்கேவில் இருக்கும். சரியா? மோஸ்ட்லி தண்ணியில தான் ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே நடக்கும். கேமெட்டிக் ஃபியூஷன்லாம் மோஸ்ட்லி எங்கே நடக்கும்? தண்ணியில தான் நடக்கும். சரிங்களா? ரைட். ஆல்கேவில் இப்போ நம்ம என்சிஆர்டி பொறுத்த மட்டும் ஆல்கேவோடைய ஜெனரல் கேரக்டர்ஸ் பிளஸ் அதில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அண்ட் ரோடோஃபைசி, அதுக்கப்புறம் பியோஃபைசி, குளோரோஃபைசி, இந்த 3 டைப் ஆஃப் ஆல்கேவை பற்றியும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரைட். உங்களுக்கு தெரியுதா? ரைட். இது போர்டு தெரியுதா? இங்க எழுதுறது ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங், சிம்பிள், தாலாய்டு, ஆட்டோட்ராபிக் அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? இப்ப ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங் அப்படின்னா பச்சையத்தை கொண்டுள்ள அப்படின்னு அர்த்தம். குளோரோஃபில் பிக்மெண்ட்டை கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சிம்பிள்னா ஆமா, ரொம்ப பெருசா உங்களுக்கு லீஃப், ரூட், ஸ்டெம் இந்த மாதிரியான வித்தியாசம்லாம் இருக்காது. சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தாலாய்டுனா ரூட் லைக், ஸ்டெம் லைக். ஆமா, there is no differentiation between true root, leaf and stem. அதான் வேர், தண்டு, இலை அப்படின்னு வித்தியாசம் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் தாலாய்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கேவில் எந்த இடத்துலையும் ட்ரூ ரூட், உண்மையான ரூட் இருக்காது, வேர் இருக்காது. அதே மாதிரி ஸ்டெம்மும் உண்மையா இருக்காது, லீஃபும் உண்மையா இருக்காது. அந்த ரூட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் கூட இங்க வர்றது கிடையாது. நம்ம பிரேயோஃபைட் வரும்போது தான் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். ரைட்டா? லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்னா வரும், இலை மாதிரியான அமைப்பு ஒன்னா ஆல்கேவில் வரும். ஸ்டெம் எல்லாம் பெருசா ஸ்டாக்னு சொல்லுவாங்க. சரியா? அது மட்டும் தான் நாம் பார்ப்போம். அந்த ஆட்டோட்ராபிக்னா நமக்கு தெரியும். ஆட்டோட்ராபிக்னா என்ன? ஆமா, தனக்கு தேவையான ஃபுட்டை அதுவே எடுத்துக்கும். சரியா? அது போயிட்டு மற்றதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வாழாது, தற்சார் கூட்டப்படும். அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக், பெரும்பாலானவை நீர்ல தான் இருக்கும். போத் ஃப்ரெஷ் வாட்டர், அப்ப ஃப்ரெஷ் வாட்டர்னா ஆமா சாதாரண ஏரி, குளம், குட்டை, சரியா, லேக்கு அதெல்லாம் இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன்னா கடல்ல இருக்கிறது. சரிங்களா? இதுதான் அதுக்கான அர்த்தம். தி அக்கர் இன் எ வெரைட்டி ஆஃப் அதர் ஹாபிட்டட். சார், இது இல்லாம அக்வாட்டிக்ல இருக்கு இல்லையா, இது இல்லாம வெவ்வேறு விதமான வாழிடங்கள்லயும் பாசிகள் வாழுது, ஆல்கே வாழுதுன்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா மாய்ஸ்ட் ஷோன்ஸ். நீங்க கடல்ல போனீங்கன்னா கடற்கரை ஓரங்கள்ல அந்த பாறைகள் இருக்கும். அந்த பீச்சில் தண்ணி வந்து அடிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பாறைகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆல்கே இருக்கும். சரியா? ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே எல்லாம் அதுல ஒட்டிட்டு இருக்கும். சரியா? மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ். அதே மாதிரி ஒண்ணு இல்ல, நீங்க உங்களை குளம், அதுக்கு முன்னாடி குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ரைட்டா? இப்ப குளத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் கூட பாசு பிடிச்சி போயிடும், தெரியாம மேல கை வச்சா விழுந்துருவோம், அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? அது. அப்புறம் வேற எங்க இருக்கு? சாயில்ஸ், மண்ணுல டைரக்டா ஈரமான மண்ணுல இருக்கும். அண்ட் வுட், மரம் வெட்டி போட்டு ரொம்ப நாளா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மேல மழை பெஞ்சிட்டே இருக்க ஈரமாக மாற மாற அங்கே யார் வாழ்வா? ஆல்கே வாழ்வா. அப்ப ஆல்கே வந்து ஒன்லி தண்ணியில மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரியான வேரியஸ் ஹாபிட்டட்லயும் வாழுது அப்படின்னு சொல்றோம். ஓகே. சம் ஆஃப் them also occur in association with fungi. சார், ஒரு சில ஆல்கே
பூஞ்சைகளோட சேர்ந்தும் வாழுது. சிம்பயாட்டிக் அசோசியேஷன் படிச்சிருப்போம், கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு. எங்க? லைக்கன். சரிங்களா? அண்ட் சம் ஆஃப் த ஆல்கே occur are living in animals like sloth weed, இந்த பனிக்கரடிகள்னு சொல்லுவோம். சரியா? அது ஒரு சில அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தூங்கிக்கிட்டே அது ஒரு காலத்தை கழிக்கும். அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் எப்ப இருக்கோ அப்பதான் அதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் மேற்கொள்ளும். இல்லைன்னா அது என்ன பண்ணிக்கும், தூங்கியே அதோட காலத்தை கழிக்கும். அப்போ ஒரே இடத்துல யோசித்து பாரு, ஒரே இடத்துல அது படுத்துக்கிட்டே இருக்கு, ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதோடைய மேல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் ஏர்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், மாய்ஸ்டா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்கே என்ன வளரும்? அப்ப உங்களுக்கு எந்த அனிமல் மேல அப்படின்னா ஸ்லோத் பீர். இது என்ன கொடுத்துருக்கு தமிழ்ல? சோம்பல் கரடி. அது அதோட காலத்தை வந்து தூங்கியே கழிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு இனம் அது. சரிங்களா? அது மேலேயும் வாழுது. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஆல்கே வந்து ஃபங்கை கூட அசோசியேஷனா வாழுது. சரி, ஆல்கே வேற எது கூட அசோசியேஷனா வாழும் சொல்லுங்க? இது இல்லாம, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது இல்லாம பாசிகள் வேற எந்த பிளான்ட் கூட சேர்ந்து வாழுது? யோசிக்கிறோம். எங்க இருக்கும்? ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு ஒண்ணு படிச்சோம். சைனோபாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஆனா அவங்க இந்த இடத்துல அந்த ஆல்கே பத்தி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஆல்கே டைப் தான். ரைட்டா? அது சைக்கஸ்ல பார்த்திருப்பீங்க. ஃபைனஸ்ல ஒரு ஃபங்கை வந்து ஃபைனஸ்ல வாழும். இது ஆல்கே விட்டுரு. சைக்கஸ்ல கொரோலாய்டு ரூட்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க இல்லமா, அதுல இருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நமக்கு தேவை இங்கதான். இது என்ன கொடுத்துருக்கானா, லைக்கன்ல வாழுது. அதே மாதிரி ஒரு அனிமல் மேல, ஸ்லோத் பீர் மேல வாழுது, சோம்பல் கரடி மீது வாழுது. ஓகேவா? இது வந்து ஆல்கேவுடைய ஹாபிட்டட், எந்தெந்த இடத்துலலாம் வாழுது அப்படின்றத சொல்றது. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுச்சா இது? ரைட். நெக்ஸ்ட், the form and size of algae is highly variable. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த பாசிகளுடைய வடிவம் அல்லது அளவு, சைஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஆல்கேவும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும், ஒரே வடிவத்துல தான் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. அது மாறக்கூடியது. அதான் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமாக மாறக்கூடியது. ரேஞ்சிங் ஃப்ரம் கலோனியல் ஃபார்ம்ஸ் லைக் வால்வாக்ஸ். சார், காலனி வாழ் பாசிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு குரூப்பா வாழ்றது. சரியா? இப்படி இருக்கும் கலோனியல் ஃபார்ம்ஸ்ன்றது. இப்படி இருக்கும், அதில் இந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் கலோனியல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப்பா வாழ்றது. ரைட்டா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? வால்வாக்ஸ். இது மறக்காதீங்க, வால்வாக்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு குரூப்பா வாழ்றது. காலனினா ஒரு குருவா, ஒரு குழுவா வாழ்றதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். அண்ட் தி பிளமண்டஸ் ஃபார்ம்ஸ் லைக் யூலோத்ரிக்ஸ். சார், இது எப்படி சார் இருக்கும்? யூலோத்ரிக்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் இப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். தண்ணியில ஒரு கிரீன் ஆல்கே. யூலோத்ரிக்ஸ்ன்றது ஒரு கிரீன் ஆல்கே. சாதாரண தண்ணி போகுது இல்லைங்களா, அதுல அப்படியே கொஞ்சம் இப்படியே இருக்கும். அது பிளமண்டஸ் ஃபார்ம். பிளமண்டஸ்னா என்ன சொல்லுவீங்க? அதான் இப்ப நான் வரைஞ்சேன்ல, இது பிளமண்டஸ் ராஜா. பிளமண்டஸ்னா இழை போன்றன்னு அர்த்தம் தமிழ்ல. சரிங்களா? பிளமண்டஸ் ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராவும் இப்ப நம்ம எப்படி வரைஞ்சோமோ அந்த மாதிரி தண்ணியில, போகக்கூடிய தண்ணியில ஒட்டிக்கிட்டு வளரும். சரிங்களா? a few of the marine forms such as kelps, ஒரு brown algae. kelps அப்படின்றது ஒரு பழுப்பு பாசிகள்னு சொல்லுவோம்பா. மிகப்பெரிய பாசினா kelps வகையானது தான். ரைட்டா? ஃபார்ம் மாசிவ் பிளான்ட் பாடிஸ், அதாவது மேக்ரோசிஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஆல்கே. ஒரு ஆல்கே பேர் என்னது? மேக்ரோசிஸ்டிஸ். அது ஒரு brown algae, kelpsன்னு சொல்லுவோம். கடலுடைய ஆழத்துல ஒரு நம்மளை விட உயரமா, சரிங்களா, ஒரு பெரிய புதர் செடிகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளரக்கூடிய ஆல்கேவும் இருக்கு. அதுதான் கெல்ப்ஸ். சாதாரண பேர் வந்து அதுக்கு வந்து கெல்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ரோசிஸ்டிஸ் அதோடைய நேம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப ஆல்கே கலோனியல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? வால்வாக்ஸ். வால்வாக்ஸ். யூலோத்ரிக்ஸும் ஸ்பைரோகைராவும் பிளமண்டஸ், இழை வடிவ. அவ்வளவுதான் முக்கியமானது. சரிங்களா? ரைட். Next, the algae reproduce by vegetative, asexual and sexual method. அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் தமிழ்ல. அப்படின்னா என்ன? இப்ப நம்ம பார்த்தோம், இது யூலோத்ரிக்ஸ் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்?
கட்டான பார்ட் இன்னொரு ஆல்கேவா மாறும். அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர், ஜூ ஸ்போர்னு ஒன்னு படிச்சோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஜூ ஸ்போர்கள்ன்றது மோட்டைலா நான் மோட்டைல், மோட்டைல் நகரும் தன்மை கொண்டது தான் ஜூ ஸ்போர்கள். ஜூ ஸ்போர்கள் மூலியமா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பாலிலா இனப்பெருக்கம் தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? சார் செக்சுவல் மெத்தட், செக்சுவல் மெத்தட் எப்படி நடக்கும்? ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். சரிங்களா? கேமிட்டுகளுடைய இணைவின் மூலம் பாலின பெருக்கம் நடக்கும். அது ஐசோகேமியா இருக்கலாம், அனைசோகேமியா இருக்கலாம், ஊகேமியா இருக்கலாம். ஆல்கேல 3 டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷனும் இருக்குது. ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி. இது 3 டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்கும். அப்ப ஆல்கேல 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. சரியா? உடல் இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம், பாலின பெருக்கம். சரியா? வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்சுவல். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை பிராக்மெண்டேஷன். அதான் இங்க சொன்னேன். அப்ப உடல் இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்? துண்டாதல். ஜஸ்ட் துண்டாயிட்டு அந்த துண்டான பகுதி என்ன ஆகும்? ஒரு புதிய ஆல்கேவா மாறிடும். சரிங்களா? ஈச் பிராக்மெண்ட் டெவலப்ஸ் இன்டு எ தாலஸ். அது என்னது சொல்றோம்? தாலஸ், வித்தியாசம் இல்லாத ஒரு தாலஸ்னா ஒரு பிளாட்டர்ன்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது செக்சுவல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. Asexual reproduction is by production of different types of spores, the most common being that is the zoospore. அப்ப பாலிலா இனப்பெருக்கம் வந்து பல்வேறு வகையிலான ஸ்போர்கள் மூலமா நடக்கும். தமிழ்ல இன்னும் தூய தமிழ்ல வித்துகள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஜஸ்ட் ஸ்போர்கள் தான். அப்ப அதுல குறிப்பா எது? ஜூஸ்போர், மொட்டைல் ஜூஸ்போர். ஜூஸ்போர்னா ஆல்வேஸ் மொட்டைலா தான் இருக்கும். எது நகராத? ஏசெக்சுவல் ஸ்போர், ஏப்ளானா ஸ்போர்னு படிக்கும். ஓகேவா? வெரி குட். they are flagellated. அப்ப ஜூஸ்போர்கள் அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கசைழைகள் பிளாஜெல்லாவை கொண்டு இருக்கும். பிளாஜெல்லா இருக்கிறதுனால தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், நகர முடியும். ஓகே? and on germination give rise to new plants. அப்ப இந்த ஜூஸ்போர்கள் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும்? அது மொட்டைலா இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஜூஸ்போர் போயிட்டு எங்க போய் நிக்குதோ, ஸ்டாக்னண்டா நிக்குதோ, அங்க இருந்து என்ன ஆகும்? புதுசா growth ஆயிட்டு ஒரு நியூ ஆல்கேவை ஃபார்ம் பண்ணும். அதான் அர்த்தம். நியூ பிளான்ட்ஸ்னா இந்த இடத்த எதை சொல்றாங்க? ஆல்கேவை தான் சொல்றாங்க, வேற யாரும் இல்லை. அப்ப ஜூஸ்போர் ஜெர்மினேட் ஆயிட்டு, ஜூஸ்போர் முளைச்சி எதை உருவாக்கும்? ஆல்கேவை உருவாக்கும். ரைட்டா? இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஜூஸ்போர்ஸ். மூணாவது டைப் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ். சார் 2 கேமெட்டுகள் இருக்கு. இந்த 2 கேமெட்டும் இணையறதுனால, ஜாயிண்ட் ஆகிறதுனால அல்லது ஃபியூஸ் ஆகிறதால எது நடக்குதுன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. சரிங்களா? these gametes can be flagellated and similar in size. இங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி இணையக்கூடிய கேமெட்டுகள் ஒரே மாதிரியா இருக்கணும், ஒரே மாதிரியான ஃபிளஜெல்லாவை கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோ. சரிங்களா? அது எங்க இருக்கு அப்படின்னா யூலோத்ரிக்ஸ்ல இருக்கு. அப்ப ஒரே மாதிரியான கேமெட்டுகள் ஸ்ட்ரக்சர்லயும் அதுல இருக்கிற ஃபிளஜெல்லாவும் எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோகேமி. ஐசோனா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப யூலோத்ரிக்ஸ்ல அது இருக்குது. ஆர் நான் ஃபிளஜெல்லேட்டட் அப்படின்னா என்ன? சார் ஃபிளஜெல்லாவே இல்லைங்க, முன்னாடி பார்த்ததுல கசையில இருந்தது, இது ஒண்ணு பெருசாயிடுச்சா? வேண்டாம். இது வந்து நான் ஃபிளஜெல்லேட்டட் ஆனா ஐசோகேமிட். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே மாதிரியான கேமெட் தான். முன்னாடி பார்த்ததுல ஃபிளஜெல்லா இருந்தது. அப்படி ஃபிளஜெல்லா இருந்ததுன்னா அது யூலோத்ரிக்ஸ். சரிங்களா? நான் ஃபிளாஜெலேட்டட் இட் மீன்ஸ் நான் மோட்டைல். ஃபிளாஜெல்லா இல்ல, கசையில இல்லைன்னா அதால என்ன பண்ண முடியாது? நகர முடியாது. அது எங்க இருக்கு? ஸ்பைரோகைரால இருக்கு. இதுதான் வித்தியாசம். இப்ப இப்படி கேமெட்டுகள் இருக்கு, இதுல என்ன இருக்காரு? கசைழைகள் இருக்கு. ஒரே மாதிரியான கேமெட் தான். சரியா? ஒரே மாதிரியான கேமெட்டுகள் தான். இது ரெண்டும் ஒரே மாதிரியான கேமெட் தான். ஆனா ஃபிளஜெல்லா இருக்கு. அது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஐசோகேமில யூலோத்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபிளஜெல்லாட்டட் அதாவது நீங்க ஒண்ணு இல்ல பிளம்மண்டஸ் யூலோத்ரிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபிளஜெல்லாவை கொண்டு இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அதுவே இது வந்து ஸ்பைரோகைரா வந்து எப்படி இருக்கு? நான் ஃபிளாஜெலேட்டட். நான் ஃபிளாஜெலேட்டட்னா நான் மோட்டை, நகரும் திறன் அற்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இது கண்டிப்பா எக்ஸாம்பிளை வச்சு ஐசோகேமிலே 2 வித்தியாசம் இருக்குன்றத நமக்கு முக்கியம். ஓகேவா? ரைட். அடுத்தது such reproduction is known as isogamous. சார் இந்த மாதிரி ஒரே மாதிரியான கேமெட்டுகள் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோகேமஸ். ஐசோனா ஒரே மாதிரியான,
கேமஸ்னா கேமெட்டிக் ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ் dissimilar in size as in species of Eudorina is termed as anisogamous. சார் அப்படின்னா என்ன சார்? ஒரு கேமெட் இப்படி இருக்கு, இன்னொரு கேமெட் இப்படி இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு பெரிய கேமெட் ஒரு சின்ன கேமெட். அப்ப ஃபியூஸ் ஆகக்கூடிய ரெண்டு கேமெட்டுகள் அதோடைய சைஸ்ல வேரி ஆகி இருந்தா அதை நீங்க என்னன்னு சொல்லலாம்? அனைசோகேமஸ் சொல்லலாம். அனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் யூடோரினா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது மூணாவது டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன், ஃபியூஷன் பிட்வீன் ஒன் லார்ஜ் நான் மோட்டைல் ஃபீமேல் கேமெட். இந்த இடத்த கவனிக்கணும். அண்ட் ஸ்டாட்டிக்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நகரும் தன்மை அற்ற ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய யார் இது? ஃபீமேல் கேமெட். யாரு? ஃபீமேல் கேமெட். அண்ட் a smaller motile male gamete. சார் இன்னொன்னு சின்னதா பிளஜெல்லாவை கொண்ட கேமெட். ரைட்டுங்களா? இப்படி ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஊகேமஸ். சரியா? அதுக்கு பேர் என்னது? ஊகேமஸ். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் ஃபியூகஸ். சார் ஹியூமன்ல இருக்கிறது என்ன டைப்? ஊகேமஸ் தான். சரியா? ஸ்டாட்டிக் ஃபீமேல்ல இருக்கக்கூடிய கேமெட் ஒரே இடத்துல தான் இருக்கும். மேல் கேமெட் தான் என்ன ஆகும்? மூவ் ஆயிட்டு வரும். ஏன்னா பிளஜெல்லாவை கொண்டு இருக்கும். இதுக்கு பேரு ஊகேமஸ். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூகஸ். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம மொத்தம் 3 டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஐசோகேமி. ஐசோகேமஸ்ல வந்து மோட்டைல் பிளஜெல்லாவை கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா என்னது? யூலோத்ரிக்ஸ். அதே மாதிரி ஐசோகேமஸ்ல நான் மோட்டைல்னு பார்த்தா பைரோகைரா. அதுக்கப்புறம் அனைசோகேமஸ்க்கு யூடோரினா, ஊகேமஸ்க்கு வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூகஸ். இத அப்படியே ஜஸ்ட் உங்க புக்லயோ எங்கேயோ ஜஸ்ட் ஐசோகேமஸ், ஐசோகேமஸ்ல மோட்டைல், நான் மோட்டைல் இப்படின்னு என்ன பண்ணணும்? ஷார்ட்டா அது ரிவிஷனுக்கு அது உதவுற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? எஸ். ரைட். என்சிஆர்டியோட இமேஜஸ் முதல்ல பார்க்கலாம். இது வந்து கிரீன் ஆல்கேக்கான இமேஜ். நீங்க இப்ப நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்? மோட்டைல் காலனி அப்படின்னு பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள்? அதாம இது. சரிங்களா? இதுல பாட்டுல பாருங்க, இது வந்து பேரண்ட் காலனி அண்ட் இதுக்குள்ள இருக்காங்கல்ல இந்த இடம், இதை நீங்க என்ன சொல்றீங்க? டாட்டர் காலனி, சேய் காலனின்னு சொல்லுவாங்க. இது தாய் காலனியா அல்லது பெற்றோர் காலனி எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகே, அது ஓகே. அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய படம் என்னது? இது யூலோத்ரிக்ஸ். சரிங்களா? எஸ். இது வந்து யூலோத்ரிக்ஸ். இது ரெண்டுமே கிரீன் ஆல்கேக்கு நம்ம படிப்போம். யூலோத்ரிக்ஸ் வந்து பிளம்மண்டஸ், இழை போன்றது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அண்டு இது வந்து அடுத்தது வந்து ப்ரௌன் ஆல்கே. சரிங்களா? ப்ரௌன் ஆல்கேல வந்து ஃபர்ஸ்ட் லேமினேரியா, ஃபியூகஸ் அண்டு டிக்டியோட்டா. நீங்க பாத்துக்கோ. இது வந்து லேமினேரியா. இந்த ஆல்கே வந்து லேமினேரியா. லேமினேரியாவில் இந்த பார்ட்டு, சரியா? இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஹோல்ட் பாஸ்ட், பற்றுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி நடத்தும் போது மறுபடியும் இமேஜை வந்து பார்க்கலாம். பாறைக்கு மேல ஒட்டிக்கிறது. சரியா? இது ஸ்டைஃப்ன்றது சும்மா ஒரு சின்ன இணைப்பு மாதிரியான ஸ்ட்ரக்சரு. இது ஃப்ராண்ட்ன்றது லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர், இலை மாதிரியான ஒரு அமைப்பு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இதுலயும் என்ன இருக்கு? ஹோல்டு ஃபாஸ்ட் அண்ட் இங்க பாருங்களா லீஃப்ல இருக்கிற மாதிரியான மிட்ரிப், மைய நரம்பு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராண்டு இலை மாதிரியான பகுதி. அண்ட் முக்கியமான விஷயம், பழுப்பு பாசிகள்ல என்ன இருக்கும்? காற்றறை, ஏர் பிளாடர். ஏன்னா மரைன்ல தான் வாழும், கடல்ல தான் வாழும், மிதக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும். சரிங்களா? இது டிக்டியோட்டா, இதுல இது ஸ்டைப், இது வந்து ஃப்ராண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நான் பின்னாடி திருப்பி மறுபடியும் பார்க்கலாம், ஜஸ்ட் இங்க இருக்கிறதுக்காக பார்க்குறோம். அண்ட் இது வந்து ரெட் ஆல்கே, லாஸ்ட் ரெண்டுமே பார்பைரா, பாலிசைபோனியா. சரிங்களா? ஸோ பார்பைராவில் இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ராண்ட், லீஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பாலிசைபோனியா வரும்போது இதெல்லாம் பிரான்ச்சஸ் அண்ட் இது வந்து மைய அச்சு, மெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் சப்போஸ் இந்த மாதிரி இமேஜ் கொடுத்தாங்கன்னா அது நாம என்ன எதுன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரியுதா? சரி, ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆல்கேவுடைய என்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஆல்கேவுடைய ஜெனரல் கேரக்டர்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். என்ன எழுதி வைக்கிறா? ஏதோ எழுதுறியா? என்ன ஆச்சு? தூக்க காலத்தில் இருக்கிறியா?
சரி, ஓகே. ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ். அதாவது பாசிகள் வந்து மனுஷனுக்கு பல்வேறு வழிகள்ல ஹியூமனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, அட்லீஸ்ட் half of the total carbon dioxide fixation on earth is carried out by algae through photosynthesis. அதாவது பூமியில நடக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் அப்படின்னா என்ன? அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, சரியா? அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமா இருக்குது, நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அட்மாஸ்பியர்ல இருக்குது, ஆக்சிஜன் இல்லைன்னா கிடைக்காது. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் நடக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? போட்டோசிந்தசிஸ்னு ஒண்ணு நடக்குது, ஒளிச்சேர்க்கைன்னு ஒண்ணு நடக்கும். அப்ப என்ன ஆகும்? ஒளிச்சேர்க்கையில கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆயிடுமா? கார்பன் டை ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுமா? போட்டோசிந்தசிஸ் சொன்னேன், ஒளிச்சேர்க்கையில சொல்றேன். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் H2O gives rise to என்ன கொடுக்கு? அத சொல்லுமா, கார்போஹைட்ரேட். இல்ல, கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா தான் மாறும். அந்த ரியாக்ஷன்ல அடிஷனலா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அதேதான் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன். என்ன தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுறது, அந்த ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அப்ப டூரிங் போட்டோசிந்தசிஸ் ஆல்கே எதை ரிலீஸ் பண்ணும்? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடை அந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணும்பா. இதான். அப்ப நீங்க அப்ப யோசித்து பாருங்க, நம்ம வாழக்கூடிய அந்த லேண்ட் ஏரியா எப்படின்னா, அந்த 3 பகுதி தண்ணி, ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம வாழக்கூடிய லேண்ட். அப்படிதானே இருக்கும்? அப்படிதானம்மா? இப்ப நம்ம ஜஸ்ட் இந்தியாவை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கு? இந்தியாவை சுத்தி என்ன இருக்கு? கடல் தானே இருக்குது. அப்ப யோசித்து பாரு, வேற எங்க கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் நடக்கும்? ஆல்கே விட்டு கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் வேற எதுல நடக்கும்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பாதி தானே சொல்லியிருக்காங்க. எஸ், ஆமா, ஓகே. half of the total carbon dioxide தான் கொடுத்துக்கிறாங்க. அப்ப மீதி எங்க பிக்சேஷன் நடக்கும்? கடல் தான். இங்க ஆல்கே கடல்ல தான் இருக்குது. ஓ, குளத்துல இருக்கிற ஆல்கே அப்படியா? மரம் இருக்கிற இடத்துல பிளான்ட் தான். மரம் ஏன் செடிலாம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை தயாரிக்காதா? லேண்ட் பிளான்ட்ஸ், சரிங்களா? மீதி இருக்கிறது லேண்ட் பிளான்ட்ஸ், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அப்ப பிளான்ட்டும் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் பண்ணுது, அதே மாதிரி ஈக்குவலா ஆல்கேவும் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் பண்ணுது. அப்ப half of the கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் பண்றதுக்கு, நிலை நிறுத்துவதற்கு ஆல்கே யூஸ் ஆகுது, பாசிகள் யூஸ் ஆகுது. எப்படி? த்ரூ போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமா. ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், being photosynthetic, they increase the level of dissolved oxygen in their immediate environment. அப்ப ஆல்கே வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யுது, ஒளிச்சேர்க்கை செய்யுது. அப்ப அது வாழக்கூடிய இடத்துல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுமா? அப்படி நீ யோசித்து பாரு, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணிச்சா அந்த ஆக்சிஜன் எங்க போகும்? என்வாரன்மெண்ட்டுக்கு வரும். ஆல்கே கடல்ல இருந்து என்வாரன்மெண்ட்டுக்கு வருமா? யோசித்து பாரு. ஆல்கே எல்லாம் ஒன்லி தண்ணி மேல மிதந்துனுக்குதா? பபுளா வருது இல்ல, ஆக்சிஜன் வருது இல்ல. இப்ப உள்ள வாழக்கூடிய மீனுக்கெல்லாம் ஆக்சிஜன் யார் கொடுப்பா? ஆக்சிஜன் வேணாமா? ஓய்யோ, அது ரெஸ்பிரேஷன் நடத்தினாரேம்மா. தண்ணி கில்ஸ் வழியா எடுத்துக்குதுமா, அதுக்கு ஆக்சிஜன் வேணாமா? தண்ணி மட்டும் இருந்தா போதுமா? டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? டிசால்வ்டு ஆக்சிஜன் இருந்தா தானே வாட்டர் பாடிஸ்ல அந்த மீன், இந்த மாதிரியான அனிமல்லாம் வாழ முடியும். யோசித்து பாரு. அப்ப ஆல்கே கடல்ல இல்லைன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா? கிடைக்க. இதுதான் கான்செப்ட். அப்ப உங்களுக்கு ஆல்கே வந்து ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் செய்யறதுனால அது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் தண்ணியில என்ன ஆகுது? டிசால்வ்டு கண்டிஷனுக்கு மாறுது. அந்த ஆக்சிஜனை யார் எடுத்துக்கிறா? நீர்வாழ் உயிரினங்கள், ஜூ பிளாங்டான்ஸ், ஜூ அனிமல்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணிக்குது? அதெல்லாம் எடுத்துக்குது, சரிங்களா? தண்ணியில வாழக்கூடிய அனிமல்லாம் எடுத்துக்குது. அதான் இங்க சொல்றாங்க, the level of dissolved oxygen in the immediate environment. சரிப்பா, dissolved oxygen உடைய லெவல் இல்ல, ஆக்சிஜனுடைய லெவல் வாட்டர் பாடிஸ்ல கம்மியா இருக்கு,
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக் எடுத்துக்கும், ஒரு ஏரியில டிசால்வ்டு ஆக்சிஜனுடைய லெவலு கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனுடைய லெவலு கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஏதாவது ஒண்ணு சொல்லு, எனக்கு புரியல. சொல். ஐயோ நான் சொல்லவே மாட்டேன். பிளான்ஸ் எடுத்துக்குதா? பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். சரியா? இது கேள்விப்பட்டிருப்பீங்கம்மா, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது பொல்யூட்டட் வாட்டர்னு அர்த்தம். அந்த இடத்துல நீ ஆல்கேவை தூக்கி போய் போட, இப்ப ஒண்ணு இல்லப்பா, இப்ப கூவம் ஆறு கருப்பா இருக்கும், கேள்விப்பட்டுக்கிறியா? கருப்பா இருக்கு. ஏன் கருப்பா இருக்குது? ஏன்னா சமையல் செஞ்சுட்டு கறி எல்லாம் கழுவி ஊத்திடுறாங்களா? ஏன் கருப்பா இருக்குதுமா? யாருக்கு தெரியும்? ரொம்ப நாள் அந்த தண்ணி இருந்ததுன்னா கருப்பா மாறிடுது. பிஓடியோட லெவலு கம்மியா ஆச்சுன்னா அது பொல்யூட்டட் தான். அங்க ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லாதால அங்க வாழக்கூடிய சின்ன சின்ன அந்த மீன், நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, செத்து போகுது. அது இறந்து போகிறது, இறந்து போய் மக்குது இல்லையா, அதாம கருப்பாயிடும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நீங்க இந்த மாதிரி ஆல்கேவை அந்த மாதிரியான வாட்டர்ல வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும். யோசித்து பாருங்க, அந்த கருப்பாக்க போற தண்ணியில நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும். அதுல நீங்க ஆல்கே போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த சத்து எடுத்து நல்லா வளரும். அந்த இடத்துல எதை ரிலீஸ் பண்ணும்? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அப்படி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணா பிஓடி அளவு குறையும். புரியுதுங்களா உங்களுக்கு? டிசால்வ்டு ஆக்சிஜன் உங்களுக்கு கம்மி ஆச்சுன்னா பிஓடி இன்க்ரீஸ் ஆகுன்னு அர்த்தம். டிமாண்ட், ஆக்சிஜன் டிமாண்ட் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். பற்றாக்குறை உங்களுக்கு இல்ல, ஆக்சிஜன் இல்லைன்னா எல்லாம் செத்து போய் கருப்பா தான் மாறும். சரியா? அதான் கான்செப்ட், இங்க வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா இது? ரைட். They are of paramount importance as primary producers of energy rich compound which form the basis of the food cycle of all aquatic animals. சார் வேற ஒண்ணா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி ப்ரொடியூசர் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றலுக்கான முதன்மை உற்பத்தியாளர்னு நீங்க ஆல்கேவை சொல்லலாம். சரிங்களா? இப்ப ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாடிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபுட் செயினை பத்தி சொல்லுங்க. ஃபுட் செயின் ஆர் ஃபுட் சைக்கிள், எதை வேணாலும் சொல்லுங்க. வாட்டர் பாடிஸ்ல யார் ப்ரொடியூசரா இருப்பாங்க? ஃபைட்டோ பிளாங்க்டான் தான். சரியா? அந்த ஃபைட்டோ பிளாங்க்டான் யாரு? ஃபைட்டோ பிளாங்க்டான் யாரு? ஆல்கே தான் ஃபைட்டோ பிளாங்க்டான். சரிங்களா? அப்ப யோசிச்சு பாரு, ஆல்கே தான் ஃபைட்டோ பிளாங்க்டான், தாவர மிதவை உயிரிகள் தமிழ்ல. இந்த ஆல்கேவை யார் சாப்பிடுறா? ஜூ பிளாங்க்டான். ஜூ பிளாங்க்டான்னா ஒண்ணு இல்ல, விலங்கு மிதவை உயிரிகள் தமிழ்ல. சரிங்களா? சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அது ஆல்கேவை சாப்பிடுவாங்க. இதை யார் சாப்பிடுறா? சின்ன ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ். இதை யார் சாப்பிடுறா? பிக் ஃபிஷ். இதை யார் சாப்பிடுறா? நம்ம சாப்பிடுமா? இல்ல பெரிய பேர்ட் சாப்பிடுமா? பெரிய பேர்டு எப்படி சார் பெரிய மீனை சாப்பிடும்? குத்து பாருங்க, சாப்பிடும். சரியா? பேர்டோ அல்லது ஹியூமனோ, நம்ம கழுகு. புரியுதுங்களா இல்லையா? அப்ப யோசித்து பாரு, இங்க என்ன சொல்றது? அப்ப பிரைமரி ப்ரொடியூசர் யாருன்னா ஆல்கே, முதல் நிலை உற்பத்தியாளர்னு அர்த்தம் தமிழ்ல. அப்ப இவர் யாரு? செகண்டரி ப்ரொடியூசர், கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர், நுகர்வோர். சரியா? அப்ப இவர் யாரு? செகண்டரி கன்சியூமர். இவங்க டெர்ஷியரி அப்படின்னு கொண்டு போயிடலாம். ரைட்டா? இது ஈக்காலஜி படிக்கும்போது டீட்டெயிலா படிக்கலாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபுட் செயின் நடக்குது அல்லது என்ன ஃபுட் சைக்கிள் நடக்குதுன்னா அதுல பிரைமரி ப்ரொடியூசர் முதல்நிலை உற்பத்தியாளர் யார் இருக்கா? ஆல்கே. பிகாஸ் ஆல்கே இஸ் எ ஃபைட்டோ பிளாங்க்டான். ஆல்கே என்பது ஒரு நீர்வாழ் மிதவை உயிரி. அது நீங்க சொல்றது ஆட்டோட்ராபிக் தான், அதுக்கு தேவையான ஃபுட் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகேவா? ரைட். அதுதான் அந்த பாயிண்ட். ஓகே. Many species of Parbeira, Laminaria, Sargassum are among the 70 species of marine algae used as food. அதாவது மொத்தம் மெரைன் ஆல்கேல நிறைய ஸ்பீசிஸ் இருக்குப்பா, நிறைய சிற்றினங்கள் இருக்கு. அதுல 70 ஸ்பீசிஸை நம்ம என்ன பண்றோம்? ஃபுட்டா எடுத்துக்கிறோம். அதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா, லாமினேரியா, சர்காசம், பார்பைரா. மறக்காதீங்க, லாமினேரியா, சர்காசம், பார்பைரா இதெல்லாம்
ஃபுட்டா யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆல்கே. மொத்தமா எத்தனை ஸ்பீசிஸ் உணவா பயன்படுத்தப்படுகிறதுனா 70 ஸ்பீசிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். certain marine brown and red algae produce large amount of hydrocolloids. சார் இதுவும் ரொம்ப முக்கியம். பிரவுன் ஹைட்ரோகொலாய்ட்ஸை உற்பத்தி செய்யறது யாருன்னு கேட்பாங்க. ஹைட்ரோகொலாய்ட்னா ஒன்றும் இல்லை, நீரை உறிஞ்சக்கூடிய பொருள். சரியா? இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும், டஸ்டரா கூட யூஸ் பண்ணுவோம், அது இருக்குல்ல, அது தண்ணியில போடும், என்ன ஆகும்? தண்ணி எடுத்துரும். ரைட். அது எடுத்து இங்க வைக்கிற, அப்ப தண்ணி ஒட்டிட்டு இருக்குமா இருக்காதா? ஏமா ஜஸ்ட் தண்ணியில டிப் பண்ணிட்டு எடுத்து நான் இங்க வைக்கிறேன், தண்ணி அப்படியே இருக்குமா இருக்காதா? அது பேர் தான் ஹைட்ரோகொலாய்ட். சரியா? ஹைட்ரோகொலாய்ட்னா அதான் அர்த்தம். அப்ப தண்ணிய அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப எந்தெந்த ஆல்கே அந்த கெப்பாசிட்டி இருக்கு? brown algae-க்கும் red algae-க்கும் இருக்கு. ஓகே. large amounts of hydrocolloids, water holding substances. example algine. இங்க இது क्वेश्चन வரும். அல்ஜின்ன்றது ஒரு ஹைட்ரோகொலாய்ட், தமிழ்லயும் அல்ஜின் தான் சொல்லுவோம். ஓகே. நீரை இழுத்து கொண்டு ஒப்பக்கூடிய பொருள் வச்சுக்கோ. ஓகே. இது எதுல இருந்து வரும் அப்படின்னா brown algae. அது ஒன் ஆஃப் த brown algae இருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதே மாதிரி கேராகின்ன்றதும் ஒரு ஹைட்ரோகொலாய்டு தான். அது எங்க இருந்து வருது? ரெட் algae. சரியா? கேராகின் ரெட் எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒண்ணுத்த ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது நமக்கு ப்ரௌன் போட்டு. ஓகே. which are used commercially. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஆமா, இப்போ நீங்க ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார், விட்டா நல்லா இருக்கு, இப்போ கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டு வரலாம். சரியாம்மா? அந்த குழவழப்பு தன்மை அண்ட் தண்ணி இருக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கும். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா மெல்ட் ஆகிட்டு ஒழுவுறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் அதை கமர்ஷியல்னா அதான் அர்த்தம். இந்த மாதிரியான ப்ராடக்டை உற்பத்தி செய்வதற்கு இந்த அல்ஜின்னு கேராகினும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அகார், ஒன் ஆஃப் த ரெட் ஆல்கே ப்ராடக்ட். சரிங்களா? அப்டைன்டு ஃப்ரம் ஜெலிடியம் கிராசிலேரியா அண்ட் இன்னொன்று வந்து ஜெலிடியல்லான்னு கூட இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்கு. கிராசிலேரியா, ஜெலிடியம், ஜெலிடியல்லா, இது மூணுத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகரோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகரோஃபைட்ஸ், அகாரை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்கள் அர்த்தம், வேற ஒன்றும். சரிங்களா? கிராசிலேரியா, ஜெலிடியம், ஜெலிடியல்லா used to grow microbes and in preparation of ice cream and jelly. சரிங்களா? சார் எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோப்ஸை நம்ம வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பாக்டீரியாவை இப்படி வளர்ப்பு ஊடகத்துல நான் வளர்ப்பேன், வளர்ப்பு தட்டு பிட்ரி பிளேட்டை வச்சு பாக்டீரியாவை வளர்க்கணும். அதுக்கு என்ன சாப்பாடு போடணும்? சாப்பாடு வேணுமா வேணாமா? பாக்டீரியாவுக்கு நியூட்ரிஷன் வேணும் இல்லை? குளுக்கோஸ் போடுவாங்க. சரியா? குளுக்கோஸ் பவுடர் இருக்கு இல்லையா, இல்லை சுக்ரோஸு, கார்பன் சோர்ஸ் அதை பயன்படுத்துவாங்க, பிளஸ் அகாரை ஆட் பண்ணுவாங்க. அகார்ன்றது என்னன்னா, நீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப சாப்பாடு வடிக்கிறோம், கஞ்சி தண்ணி வருது இல்லை, ரைட்டா? அது என்ன ஆகும்? நீங்க முதல்ல என்ன ஆகும்? ரொம்ப குழகுழப்பா இருக்கும். சரியா? அப்புறமா இதுவே கொஞ்சமா தண்ணி வச்சு நல்லா வடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, கொஞ்சமா தான் வரும், ரொம்ப கட்டியா இருக்கும். பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்க, ஜெல்லி மாதிரி மாறிடும். அதுக்கு மேல ஈஸியா மைக்ரோப்ஸ் வளரும். புரியுதுங்களா? பாக்டீரியாவோ பங்கையோ இப்படி எடுத்துட்டுன்னு வச்சுக்க, அப்படி ஊத்திட்டுன்னு வச்சுக்க, அது சொலிடிஃபை ஆயிடும். ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிள்மா. இந்த யாருன்னா இந்த என்ன சொல்றது, வீட்டில் ஸ்வீட் செஞ்சுக்கிறீங்களா? கேசரியாவது செஞ்சுக்கிறீங்களா? முதல்ல போட்டு கலக்கும் போது ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும், சக்கரெல்லாம் போட்டு கலக்கும் போது. அப்புறம் அப்போ டைட்டா போட்டீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். அப்போ போடும் போது ஏன் அது மாதிரி ஆகுது? சொலிடிஃபை ஆகுதுன்னு சொல்றோம்ல. அதான் அந்த ஜீரா காய்ச்சுவாங்க, குலோப் ஜாமுன்ல ஒரு ஜீரா போடுவீங்க, அது நல்லா காய்ச்சல்லாம் வெறும் சர்க்கரையா மாறிடும். பாத்துக்கிறீங்களா? பார்த்தது இல்ல? கரெக்டா அந்த பதமா எடுத்துக்கிட்டா அது கரெக்டா இருக்கும், தண்ணி மாதிரி லிக்விடா இருக்கும். நீ அதுக்கு முன்னாடியே பதம் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போறான், வெறும் சர்க்கரையா தான் அப்படியே மெல்ட் ஆயிடும். அதாவது மெல்ட் ஆயிட்டு மறுபடியும் கட்டியா மாறிடுமா, அந்த மாதிரி தான் அகார். நீங்க வெப்பப்படுத்தும் போது லிக்விட் மாதிரி இருக்கும், ஹீட்டு குறைய குறைய அது என்ன ஆயிடும்? சொலிடிஃபை ஆயிடும், திடப்பொருள் மாதிரி ஆயிடும். அதுக்கு மேல பாக்டீரியாவோ அல்லது ஃபங்கையோ வளரும். அதுதான் இங்க சொல்றாங்க, மைக்ரோப்ஸை வளர்க்கறதுக்கு அகாரை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லி. சரிங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பீங்க, ஜெல்லி முட்டாயும் பார்த்துருப்பீங்க, அதே தான்.
ரைட்டா? இது சாப்பிட்டுக்கிறீங்களா? அவனுக்கு தெரியும். பேர் வந்து கடல் பாசி. என்ன செய்வாங்க? ஜெல்லி அதில் தான் செய்வாங்களா? பரவாயில்ல, நீ செஞ்சுக்கிறியா? செய்வாங்களா? வெரி குட் வெரி குட். கடல் பாசின்னு விற்பாங்க. அது என்ன சொல்லி, சைனா கிராஸா? சைனா கிராஸ் பாலில் போட்டு சாப்பிடுவாங்கம்மா. ஆமா, நல்லா ஸ்டிப்பா இருக்கும், நூல் மாதிரி இருக்கும். அது என்னது? அது ஆல்கே தான். ஐயோ, ஆல்கேன்னு சொல்லிட்டாரு, கடல்ல இருந்து கிடைக்குது, இனிமேட்டு சாப்பிடாம விட்டுறாரு. அதான் ஜிகர் தண்டா, அதெல்லாம் போடுவாங்க. சரிங்களா? ரைட். அது அகார், அதனோட செல்வால்ல அகார் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகும், சொலிடிஃபை ஆகும். கொஞ்சம் பால் அது போட்டீங்கன்னா பால் என்ன ஆயிடும், கெட்டியா குழகுழப்பா மாறுற மாதிரி மாறும். சரிங்களா? அதான் அர்த்தம். அதுக்கு அடுத்தது குளோரெல்லா. இதான் ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கே, ஒரு செல் பாசி. குளோரெல்லா அப்படின்றது ஒரு செல் பாசி. இதுல என்ன இருக்கு, புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இட் இஸ் யூஸ்ட் as ஃபுட் சப்ளிமெண்ட் ஈவன் பை ஸ்பேஸ் டிராவலர்ஸ். சரியா? இங்க இருந்து இப்ப கூட ஒரு ராக்கெட் கிளம்பிச்சு, இன்னைக்கு கிளம்பி இருக்கு. எங்க இருந்து? அத நீ வருவேன் தானே கேட்டேன். இன்னைக்கு கூட ஸ்பேஸ் எக்ஸ் யாரு, எலான் மஸ்க்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கியா? அது அமெரிக்காவில் அவரே செப்பரேட்டா என்ன பண்றாரு, மேல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்துக்கு ராக்கெட்ல மனுஷனை அனுப்பிச்சிருக்காரு. சரிங்களா? இப்ப அவங்க போகும்போது என்ன எடுத்துன்னு போவாங்க சாப்பாட்டுக்கு? டிஃபன். காலையில புளி சாதம் அம்மா கிட்ட கிளறி எடுத்துட்டு போனா போதும், போய் சேர்ற 4 நாள் இல்ல 2 நாளைக்கும் அது கெடாம இருக்கும். கெடாம தான் இருக்கும். அதெல்லாம் போய் சாப்பிடுவாங்களா? இல்லப்பா. அப்ப டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்கும். குளோரெல்லாவுடைய டேப்லெட் ஃபார்ம் இருக்கு. குளோரெல்லின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் அதுல இருந்து எடுப்பாங்க. அப்ப அந்த டேப்லெட் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டா எடுத்துக்க போனது தான். ஒன்னு எடுத்து உள்ள போட வேண்டியதான். தண்ணி கூட குடிக்க முடியாது, சும்மா எடுத்து ஒரு டேப்லெட் போட்டா நமக்கு தேவை புரோட்டீன். சரியா? அவ்வளவுதான். நீ ஃபுல்லா இட்லி சாப்பிட்டாதான் புரோட்டீன் கிடைக்கும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த டேப்லெட்ல அதுக்கான புரோட்டீன் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. அதான் ஸ்பேஸ் டிராவலர்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்டை தான் எடுத்துட்டு போவாங்க. ரைட்டா? ரைட். அதே மாதிரி இன்னொரு இது சிங்கிள் செல் புரோட்டீன் ஒன்று படிச்சிருப்பீங்களா? தனி செல் புரதம் அல்லது ஒற்றை செல் புரதம். என்ன இங்க எக்ஸாம்பிள் படிச்சிருக்கீங்க? ஸ்பைரோகைராவா, ஸ்பைருலினாவா? பத்தியா, ஸ்பைருலினாவும் சிங்கிள் செல் புரோட்டீன் தான். அதுவும் டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்கும். இதெல்லாம் ஸ்பேஸ் டிராவலர்ஸ், வானத்துக்கு போறவங்க டிராவல் பண்றாங்க பத்தியா, அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ரைட்டா? ரைட். அவ்வளவுதான் ஆல்கேவுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட், the algae are divided into 3 main classes: chlorophyci, phaeophyci and rhodophyci. ஆல்கே வந்து 3 மெயின் கிளாஸஸா பிரிக்கிறோம். அது 11 இருக்குது, அது இவ்வளோன்னு கொடுக்கல. மொத்தமே 3 கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு குளோரோபைசி, பச்சை பாசி, கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்றோம். பேயோபைசி, ப்ரௌன் ஆல்கே, பழுப்பு பாசி. ரோடோபைசி, ரெட் ஆல்கே, சிவப்பு பாசி. சரிங்களா? இத ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். மாரியாத்த இறங்குற மாதிரி உனக்கு